லிச்சி மாதிரி தான் இருக்கு. அந்த லிச்சில ஃப்ளஷ் இருக்குல்ல, அந்த மாதிரி இதே ஃப்ளஷ் இருக்கு. டேரக்டா எல்லாம் தேவை யாரு பண்ணல. Now you can see that this is the steamer. The steamer worth only 2 lakh rupees. That's it. It's an automatic Italian-made steamer which can steam day in and day out for you with 99 programs. Yes, we can have 99 programs with different parameters for 3 steps. I can do step cooking as well in this. I'm cooking fufu in it. We did the entire batch of idlis before this. We will be doing rice in this. We will be doing biryani in this. So this is the steam that comes out. Yeah? So this is, the aura of this machine, that with automated programs you can achieve wonders. We can do these things. I'm not saying that you cannot do these things traditionally. Obviously till now we have been doing fufu traditionally. We have been doing in those steam vessels. But what happens with technology is now I do not need a specialized person to kickstart the program for futus. Anyone and everyone who can press a button can make futus. நம்ம அப்படிலாம் பண்ணல. நீங்க பார்க்கலாம் குவாலிட்டி ஆஃப் இது. நான் ஜஸ்ட் என்ன பண்ணேன்னா மில்லட்ஸ் பேஸ்ல ஒரு கிச்சடி பண்ணிருக்கோம். ஸோ மில்லட்ஸ், வாட்டர், வெஜிடபிள்ஸ் உள்ள லோட் பண்ணிட்டு ஜஸ்ட் ஒரு 40 மினிட்ஸ்ல கிச்சடி ரெடி பண்ணிட்டேன். அண்ட் இதை நான் பண்றதுக்கு ரொம்ப ஸ்கில்ஃபுல் பர்சனா இருக்கணும்லாம் தேவையில்லை. ஒரு ஸ்டாண்டர்ட் SOP, ஸ்டாண்டர்ட் ஆஃப் ப்ரொசீஜர்ஸ் மட்டும் நான் ஃபாலோ பண்ணாலே போதும். என்னோட ப்ராடக்ட்ஸ் இன்னைக்கு மாதிரியே என்னைக்குமே கொடுக்க முடியும். ஒரு ஐ திங்க் நான் ஒரு ஷெஃபா இருந்துட்டு நான் என்ன ஃபீல் பண்ணுவேன் அப்படின்னா, ஒரு ஹோட்டல்ல கண்டிப்பா அந்த ஸ்டாண்டர்டைசேஷன், அந்த கன்சிஸ்டன்சி இருக்கணும்ன்றத நான் ஃபீல் பண்ணுவேன். ஸோ அந்த கன்சிஸ்டன்சி அண்ட் ஸ்டாண்டர்டைசேஷன் கொடுக்கணும் அப்படின்னா கன்வர்ட் மேக்ஸ் ப்ரோ மாதிரி ஒரு மிஷின் இருந்தா மட்டும்தான் உங்களால அது கொடுக்க முடியும். நீங்க பார்க்கலாம் கிச்சடி இஸ் ரெடி. ஜஸ்ட் 40 மினிட்ஸ்ல ஒரு கிச்சடி ரெடி ஆயிருச்சு. வெஜிடபிள்ஸும் ரெடி ஆயிருச்சு. இந்த வெஜிடபிள் சாப்பிடலாம் தம்பி, வாங்க டேஸ்ட் பண்ணு. அண்ட் இந்த வெஜிடபிள்ஸ்லாம் நம்ம வாட்டர் எதுவுமே ஆட் பண்ணல. ஸோ இதோட டேஸ்ட் நீங்க பார்க்கலாம். நார்மலா பாயில் பண்ற வெஜிடபிள்ஸ்க்கும் இதுக்கும் நீங்க டேஸ்ட் நீங்க பார்க்கலாம். ஸோ சேம் வெஜிடபிள்ஸ் நீங்க கரீஸ்லயோ ஆர் எதுனாச்சும் நீங்க பண்ணக்கூடிய அந்த சப்ஜீஸ் லைக் பொரியல், கூட்டுதெல்லாம் நீங்க ஆட் பண்றப்போ உங்களோட டிஷ்ஷோட டேஸ்ட் என்ரிச் பண்ணும். டிஃபரெண்ட் குக்கிங் மெத்தட்ஸ் பண்ண முடியும். எக்ஸாம்பிள் ஸ்டீமிங். ஒரு சவுத் இந்தியன் பிரேக்ஃபாஸ்ட் நீங்க எடுத்தீங்கன்னா ஒரு கம்ப்ளீட் சவுத் இந்தியன் பிரேக்ஃபாஸ்ட் என்னால இதுல பண்ண முடியும். இட்லி, ரைஸ், சாம்பார், வெஜிடபிள்ஸ், எக், நூடுல்ஸ், பாஸ்தா. இப்போ நம்ம எக் பண்ணிருக்கோம், கிச்சடி பண்ணிருக்கோம், தென் உப்மா பண்றதுனா யூ கேன் டு உப்மா. ஸோ அந்த மாதிரி மல்டிபிள் குக்கிங் மெத்தட்ஸ் என்னால பண்ண முடியும்.
எல்லா காம்பியும் நீங்க பாத்திருப்பீங்க. சார் உங்களோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா கன்வெர்ட் மேக்ஸ் ப்ரோல ஒரு சர்டன் குக்கிங் டெக்னாலஜி நம்ம யூஸ் பண்றோம். அந்த குக்கிங் டெக்னாலஜி என்ன அப்படின்னா அட்வான்ஸ் க்ளோஸ் சிஸ்டம் ஆஃப் குக்கிங். இப்போ மற்ற காம்பியம் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு எக்ஸாம்பிளோட நான் டிஃபைன் பண்ண விரும்புறேன். இந்த மாதிரி 2 பாட் இருக்கு. இந்த 2 பாட்லயும் வாட்டர் ஆட் பண்றாங்க. வாட்டர் ஆட் பண்ணி பாயில் பண்றப்போ ஒரு பாட்டு மட்டும் லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிடுறாங்க. 2 பாட் இருக்கு, 2லயும் வாட்டர் ஆட் பண்ணிருக்காங்க. ஒரு பாட்டு மட்டும் லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிடுறாங்க. எந்த வாட்டர் ஈஸியா பாயில் ஆகும் சார்? எது நம்ம லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிருக்கோம் அந்த வாட்டர் தான் ஈஸியா ஃபாஸ்டா பாயில் ஆகும். அண்ட் செகண்ட் ஒன் லிட்டு போடாம இருக்கிறது வந்துட்டு வாட்டர் வேப்பர் வெளியில போய்கிட்டே இருக்கும். வாட்டரோட லெவலும் கம்மியாகிக்கிட்டே இருக்கும். நம்மளோட காம்பியவன் வந்துட்டு அது கன்வெர்ட் மேக்ஸ் ப்ரோல மட்டும்தான் பேட்டர்ன். அந்த ஒரே ஒரு காம்பியவன்ல தான் அந்த குக்கிங் டெக்னாலஜி இருக்கு. ஸோ கன்வெர்ட் மேக்ஸ் ப்ரோல அட்வான்ஸ் க்ளோஸ் சிஸ்டம், நம்மளோட காம்பியவன் வந்து க்ளோஸ் சிஸ்டம். ஸோ அதனால உங்களால வாட்டர் வந்துட்டு ஒரு 45% வரை சேவ் பண்ண முடியும். எக்ஸாம்பிள் நான் 1 hour ஸ்டீமிங் நான் பண்றேன்னா எனக்கு ஒன்லி 10 liters வாட்டர் மட்டும் தான் கன்சியூம் ஆகும். மற்ற காம்பியவன்ல 90 liters வாட்டர் கன்சம்ஷன் ஆகும். ஸோ அதை என்னால ஒரு வாட்டர் எவ்வளவு சேவ் பண்ண முடியும்னா 45% வரை வாட்டர் சேவ் பண்ண முடியும். From Annapurna Kitchen Equipments. நம்ம வந்து கோயம்புத்தூர் பேஸ்ட் ஸ்ரீ அன்னபூர்ணா குரூப்ஸ் பேஸ் பண்ணி கிச்சன் எக்யூப்மெண்ட்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா we are basically we do all kitchen equipment devices. இதில் பார்த்தீங்கன்னா இது டீ காஃபி மிஷின். இந்த டீ காஃபி மிஷின் எப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு எவ்ரி 5 செகண்ட்ஸ்க்கு ஒரு கப் ஆஃப் காஃபி ஆர் டீ எடுத்துக்கலாம். இதோட ஃபீச்சர்ஸ் என்னன்னா டீ காஃபி மில்க் 3 இதில் டிஸ்பென்ஸ் ஆகும். இங்கே வாங்க இதில் 2 ஃபில்டர் மெக்கானிசம் இருக்கு. ஒன்று காஃபி ஃபில்டர், ஒன்று டீ ஃபில்டர். இந்த ஃபில்டர் யூஸ் பண்ணி நம்ம டிகாஷன் எடுத்துட்டு இந்த மிஷினில் we have to pour it out. இதில் காஃபி ஃபில்டர் இருக்கும், இதில் டீ ஃபில்டர் போட்டிருப்போம், இதில் மில்க் இருக்கும். இந்த மாதிரி மில்க். ஸோ ஸ்கில்டு மேன் பவர் இல்லாமல் ஜஸ்ட் பை ப்ரெஸ்ஸிங் ஆஃப் எ பட்டன் ஒரு காஃபி போடுங்க. Just by pressing of a coffee. So இந்த மாதிரி காஃபி நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ யூ டோன்ட் நீட் எனி மேன் பவர், ஸ்கில்டு மேன் பவர் தேவை கிடையாது. அது போக இது வந்து எங்களோட வடா ட்ராப்பிங் மிஷின். ஸோ எவ்ரி 16 மினிட்ஸ்க்கு எவ்ரி 1 மினிட்டுக்கு யூ கெட் 16 வடாஸ். அது போக we do grinders, அதே மாதிரி கடாய்ஸ், main எல்லா equipmentsமே we do, and we do a lot of 10K projects. Thank you. And we do a lot of 10K projects. Thank you.
பாயிண்ட் ஆஃப் வியூ யூடியூப் சேனல் பாயிண்ட் ஆஃப் வியூ யூடியூப் சேனல் ஆமா பாயிண்ட் ஆஃப் வியூன்னு சொல்லிட்டு ஒரு யூடியூப் சேனல் ஜெனரலா நீங்களே வந்து ஆமா கிளாசிக் செட்டிநாட் நாங்கள் வந்து ரெடி டு குக் இன்ஸ்டன்ட் மிக்சஸ் பண்ணுறோம். எங்களோட ட்ரெடிஷ்னல் வீட்டு சாப்பாடு வந்து இன்ஸ்டன்ட் மிக்சஸை கன்வெர்ட் பண்ணி அதை வந்து ரெடி டு குக் ஃபார்மேட்டில் பண்ணியிருக்கோம். வெறும் தண்ணி, அதிகபட்சம் தண்ணி ஊற்றி எல்லாமே ரெடி பண்ணுற மாதிரியான ஐட்டம்ஸ் ஒரு 50+ ஐட்டம்ஸ் இன்னும் ஃபர்தராக எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஸோ இதில் என்னென்ன இருக்குதுன்னா நோ அடிக்டிவ்ஸ் இருக்கு அண்ட் வி ஹேவ் ஷெல்ஃப் லைஃப் ஆஃப் 6 months. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது வி ஹேவ் சாம்பிள்ஸ் விச் இஸ் ஆல்சோ லைக் கருப்பு கவுனி அரிசி அண்ட் ட்ரெடிஷ்னலாக பண்ணுற கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கிறது. மில்லட்ஸில் ஆப்ஷன் இருக்கிறதுக்கு மில்லட்ஸ் இருக்கு. ட்ரெடிஷ்னல் ஃபுட்ஸ் அண்ட் ஃபர்காட்டன் ரெசிபீஸ் எல்லாத்தையும் ரீலிவ் பண்ணுறது தான் எங்களுடைய இன்டென்ஷனாக இருக்குது. அதை ஆத்தென்டிக்காக கொடுக்கறது தான் எங்களுடைய கோலாகவும் இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா மொரிங்கா அடைமிக்ஸ். ஸோ ஒரு பாட்டி காலத்தில் இருக்கிறது வந்து அந்த மாதிரி இருக்கிறது நம்ம மறந்து போன விஷயம் இல்லை. இப்போ இருக்கிற ஜெனரேஷனுக்கு ஈஸியாகவும் அவைலபிலிட்டியாகவும் இருக்கிறது, ஆக்சஸும் நம்ம கொடுக்கறதுக்கு தான் எங்களுடைய இதுவே இருக்கும். அண்ட் இப்போ இந்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா கருப்பு கவுனி அரிசியோடைய ப்ராடக்ட், கருப்பு கவுனி அரிசி அல்வா. ஸோ இதோடைய இது பார்த்தீங்கன்னா கன்சிஸ்டன்சி ஆல் யூ ஹேவ் டு டு இஸ் தண்ணி இந்த ஃபுட்டை மென்ஷன் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை படி போனோம்னா போதும். அதோடைய கன்சிஸ்டன்சி இங்கே வரும். 10 minutes 3 hours பண்ண வேண்டிய ரெசிபிக்கெல்லாம் 10 minutesல பண்ணுற இன்டென்ஷன் தான் இது. ஹெல்த் பெனிஃபிட்ஸ், authenticity and no preservatives, and that is our target to reach to the right customers. And கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க because authentic Chettinad flavors and recipes இதுல தான் இருக்கும். Thank you. இது வந்து ஸ்பைரல்னா சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தமிழில் தோல் பாசின்னு சொல்லுவாங்க. இது ஒரு சிங்கிள் செல் ஆல்கஹால். இதை வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஃபைட்டோசைனிங்கிற ஒரு நல்ல அற்புதமான ஒரு நியூட்ரிஷன் இருக்கு. இது மூலயமா வந்து பார்த்தீங்கன்னா விட்டமின் B12, அமினோ ஆசிட்ஸ், ஒமேகா ஆசிட்ஸு, அது மட்டும் இல்லாமல் ப்ரோட்டீன் வந்து அதிக அளவில் இதில் இருக்குது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ரெகுலராக வந்து மக்கள் வந்து இன்டேக் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா அவங்க லைஃப்பில் அவங்க உடம்பு அளவில் நிறைய சேஞ்சஸை வந்து அவங்க பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாமல் ஒரு நாளைக்கு 2 கிராம் போதும். ஒரு நாளைக்கு 2 கிராம் எடுத்தால் அவங்களுக்கு தேவையான எல்லா சத்துமே அதில் கிடைக்கும். ஒரு 1000 கிலோ காய்கறியில் இருக்கிற சத்து வந்து பார்த்தீங்கன்னா இது 1 கிலோ ஸ்பைரல்னால மொத்தமாக நமக்கு கிடைக்கும். அப்படி இருக்கிறப்ப இது சாப்பாடுன்னு சொல்ற மருந்துன்னு சொல்ல முடியாது, அதை விட அற்புதம் தான் சொல்ல முடியும். அது இதை ரெகுலராக சாப்பிட்றதுனால நமக்கு பிளட் ப்ரெஷர், சுகரு இது எல்லாமே நம்ம வந்து கண்ட்ரோலில் இருக்கும். அதை மட்டும் இல்லாமல் இந்த கை கால் மூட்டு வலி இந்த மாதிரி இருக்கவங்களுக்குலாம் இதெல்லாம் சாப்பிட்டோம்னா அது வலி நிவாரணியாகவும் இருக்கும், எலும்புக்கு நல்ல சத்தியம். இதில் அயன் கால்சியம் இருக்கிறதுனால எலும்பு வலுவடையும், இந்த மூட்டு பிரச்சனை இது எல்லாமே சரியாகும். அது மட்டும் இல்லாமல் இதை சாப்பிட்றதுனால அவங்களுக்கு வந்து ஹேர் ஃபால் கண்ட்ரோல் ஆகும். ஸ்கின் வந்து ரிங்கிள்ஸ் வர விழுகிறது எல்லாமே சரியாகி ஆன்டி ஏஜிங் இருக்கிறதுனால நம்ம வந்து எப்போ இளமையாக இருக்கிற மாதிரியே நம்ம புரியும். அவ்வளோதான். தேங்க்யூ. தேங்க்யூ. எங்களோட பிராண்ட் டை சாக்லேட்ஸ். என்னோட பேர் அர்ச்சனா. ஸோ நாங்கள் வந்து மீன் டு வேர் ஆர்கானிக் அண்ட் பிளான்ட் பேஸ்ட் சாக்லேட்ஸ் பண்ணுறோம். ஸோ சாக்லேட்ஸ் ஜென்ரலாக வந்து ஓவராக சர்க்கரைட்டு தான் இருக்கிற ஒரு பட்சத்தில் சாக்லேட்ஸ் ஹெல்த்தியராகவும் கொடுக்கலாம். சாக்லேட்ஸை வந்து ஹெல்த்தியர் வெர்ஷனாக கொடுக்குறது தான் எங்களோட நோக்கம். ஒரு சாக்லேட் வந்து இந்த மாதிரி இருக்கிற ஒரு கொக்கோ பாடில் வந்து கொக்கோ பீன்ஸ் எடுக்கிறாங்க. அந்த ஃபர்மெண்டட் பீன்ஸை வந்து நாங்கள் ஃபார்மர்ஸ் வந்து நேர் வழியில் வாங்குகிறோம். இது எல்லாமே லோக்கலி சோர்ஸ். ஸோ இந்தியன் கக்காவை வந்து ஹெல்த்தியர் சாக்லேட்ஸாக டார்க் சாக்லேட்ஸாக
பண்றோம். இதுல நாங்க எந்த விதமான ஒயிட் சுகரும் யூஸ் பண்றதில்ல. நேச்சுரல் ஸ்வீட்னஸ் இது நாங்க ப்ரௌன் சுகர் இல்லாட்டி ஜாகரி இல்லாட்டி கோகனட் சுகரை யூஸ் பண்ணி பண்றோம். அண்ட் நட்ஸ் எல்லாம் போட்டு கொடுக்கும்போது இன்னும் ஒரு ஹெல்த்தி வெர்ஷனா உங்களுக்கு கிடைக்கும். இது இல்லாம ட்ரிங்கிங் சாக்லேட் கொக்கோ பவுடர் ரெண்டுமே ஆஃபர் கொடுக்குறோம். நாங்க சென்னையில இருந்து இதை பண்ணிடுறோம். தேங்க்யூ. ஹாய், நாங்கள் வந்து துளசரி கீரைன்ற பிராண்ட்ல கீரை வகைகளில் சாகுபடி பண்ணிட்டு இருக்கோம். திருச்சி கேகே நகர் பேஸ்ட் ஸ்டார்ட்அப் 2019 ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ 4 years 5 years வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணிட்டு இருக்கோம். டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் வந்து சென்னை, மதுரை, கோயம்புத்தூர்னு எல்லா இடத்துலையும் இருக்காங்க. மொத்தமாக நாங்கள் 12 வெரைட்டிஸ் கீரையில் ரைஸ் மிக்ஸ் அண்ட் சூப் மிக்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். அது இல்லாமல் டீ பவுடர்ஸும் பண்ணிட்டு இருக்கோம். மரபந்தி அண்ட் ஆவாரம் டீ. அது இல்லாமல் தோசை மிக்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். 3 வெரைட்டிஸில் கருப்பு கவுனி, ராகி, கம்பு ஒரு வெரைட்டியில் பண்ணிட்டு இருக்கோம். ஃபுல்லாகவே ஆர்கானிக்காக பண்ணிட்டு இருக்கோம். 2 வயசு குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க சாப்பிட்ற மாதிரி இன்ஸ்டன்ட் பவுடர்ஸ் மாதிரி பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் டிஎன்எஃப்எக்ஸ் வந்து எங்களுக்கு ஸ்டால் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறாங்க. ஸோ தேங்க்யூ.